வைக்கணும். அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சிட்டோன்னா முட்டை குழம்புக்கு உண்டான மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு சைடு கொத்தவரங்காய்க்கு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன், முட்டை குழம்புக்கும் கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ரெண்டுத்துக்குமே வந்து தேங்காய் வந்து கொத்தவரங்காய் பொரியலுக்காக தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி போடணும். நான் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது வந்து தூளாக இருக்கும் இல்லையா தேங்காய், அதை வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வந்து தேங்காவை வந்து அரைச்சி குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. தேங்காய் போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் நம்ம வந்து இறக்கிடணும். தேங்காய் போட்ட பிறகு நம்ம ரொம்ப நேரம் வந்து அது வந்து அடுப்பில் இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். ஸோ தேங்காய் போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தவரங்காய் இறக்கியாச்சு. இந்த சைடு முட்டை குழம்பு வந்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் முட்டையை ஆட் பண்ணிட்டேன். முட்டையை வந்து ஒரு 4 பக்கமாக கொஞ்சோண்டு கீறி விட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு வந்து அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சாம்பார் செஞ்சுருந்தேன், கடலப்பருப்பு கூட்டு மாதிரி இருந்தேன் இட்லிக்கு. அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல் இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ஒரு சைடு இட்லி, ஒரு சைடு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஜூஸ், ஸ்நாக்ஸ்க்கு வந்து மலாம்பழம் ஜூஸ் வந்து போட்டிருந்தேன், அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.